September 7th we had healing service. செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம சபையில ஹீலிங் சர்வீஸ் நடந்தது. I was fully pumped up. நான் வந்து ரொம்ப உற்சாகமா இருந்தேன். My son fell sick. என்னுடைய பாஸ்டருடைய மகன் சிக் ஆகிட்டார். My wife fell sick. பாஸ்டருடைய மனைவி சிக்கா இருந்தாங்க. I'm like, no way this is coming to me. எந்த விதமாக கூட இது என்னை தொடாது. I also fell sick. நானும் சிக் ஆனேன். Then we got calls from few people saying this person is sick, that person is sick. சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இவர் சிக்கா இருக்கிறார், அந்த நபர் சிக்கா இருக்கிறான்னு சொன்னாங்க. My mom was admitted in the ICU. என்னுடைய அம்மா வந்து ஐசியூல இருந்தாங்க. Next day Sunday's healing service, Saturday or Friday she got admitted in the ICU. சண்டே வந்து ஹீலிங் சர்வீஸ், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நம்ம நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனாங்க. I can sit and focus on all the negative things happening in my life. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னோட வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க எல்லா நெகட்டிவான விஷயத்தை குறித்து நான் யோசித்து கொண்டு பேசி கொண்டிருக்க முடியும். I would have stopped everything and I would have been a victim. எல்லா காரியத்தை நிறுத்திவிட்டு நான் ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலைமையில இருக்கிற ஒரு நபராக இருந்திருக்க கூடும். But I was like, we are going forward. ஆனால் நான் என்ன சொன்னேன், நாம் முன்னுக்கு செல்ல போகிறோம். We are going to have the healing service. நாம் நிச்சயமாக ஹீலிங் சர்வீஸ் நடத்த போகிறோம். We are going to pray for the sick. நாம் சுகவீனர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Do you know that day we got 14 testimonies of people getting healed. அன்றைக்கு அந்த ஆராதனை வேளையிலே அன்றைக்கு 14 சுகத்தை பெற்றுக்கொண்ட சாட்சிகள் வந்தது. Why? ஏன்? Because I shifted my focus. ஏனென்றால் என்னோட கவனத்தை நான் திருப்பினேன். எங்க அம்மாவே ஐசியூல இருக்காங்க. My mom is in ICU. நான் யாருக்கா ஜெபிக்க முடியும்? For whom can I pray? All these things are like snake bites. இது எல்லாமே பாம்பு கடியை போல தான் இருக்கிறது. My mom in the ICU is like a snake bite. என்னுடைய அம்மா வந்து ஐசியூல இருப்பது ஒரு பாம்பு கடி போல. My wife, my son, me not feeling well is like a snake bite. மனைவி பிள்ளை சிக்கா இருப்பது ஒரு பாம்பு கடி போல இருக்குது. என்னுடைய சுகவீனம் ஒரு பாம்பு கடி போல இருக்கிறது. If I focus on that, நான் அதை பத்தியே கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றால் the venom will kill me. அந்த விஷம் வந்து என்னை கொன்றுவிடும். If I shake it off, நான் ஒரு உதறி தள்ளி விடுவேன் என்றால் I can go lay hands and heal all the people that come across my path. அநேக ஜனம் எனக்கு முன்பாக என்னை சந்திக்கிற ஜனங்கள் மேல் கரங்களை வைத்து அவரை சுகப்படுத்த முடியும். Look at your friend and say, you become powerful. உன் நண்பர் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எப்பொழுது வல்லமுள்ளவர்களாக ஆவீர்கள் என்றால், say when you shift your focus. உங்களுடைய கவனத்தை திருப்பும்போது நீங்கள் வல்லமுள்ள நபராக மாற முடியும். Don't focus on what you don't have. உங்ககிட்ட இல்லாததை மேல கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்காதீங்க. Focus on what you have. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது மேல கவனம் செலுத்துங்க. Don't focus on where there's lack. எங்க இந்த பற்றாக்குறை இருக்குதோ அதை பத்தியே கவனித்துக் கொண்டிருக்காதீங்க. Focus on what is working. எது நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை குறித்து கவனம் செலுத்துங்க. And everything that's not working will start working because you're powerful. இப்படி இருக்கும்போது நீங்கள் வல்லமையுள்ள நபரா இருப்பது நிமித்தம் செயல்படாத காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்.